வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம வந்து மொச்சை மசாலா பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். மொச்சை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி பழம் ஒரு பழம், பெரிய வெங்காயம் 2, பூண்டு ஒரு 6-7 பழம் நச்சு வச்சுக்கோங்க. நச்சு போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம். இது வந்து அரைக்கிறதுக்கு சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், தேங்காய் 2 அல்லது 3 ஸ்பூன். இதை நைஸாக அரைச்சிக்குவோம். பெப்பர் வந்து மிளகு தனியாக நுணுக்கி வச்சுருக்கேன்னா உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு மிளகு, சோம்பு, மஞ்சத்தூள். இந்த சின்ன ஸ்பூனால் மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். வெங்காயம் பூண்டு வதங்கிற பிறகு நம்ம தக்காளியை போடுவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோம். அரைச்ச விழுது பெப்பர் பவுடர் வந்து உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம மிளகாத்தூளே போடல, பெப்பரில் தான் போடுறோம். உரப்புக்கு வந்து பெப்பர் தான். மிளகு வந்து இருமல் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எதிர் சக்தியும் கூட்டும். இப்போ உப்பு உரப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உரப்பு பத்தலைன்னா திரும்ப நீங்கள் உரப்பு பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ குக்கர்லேயே ஒரு சவுண்டுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் வத்த விடுவோம். மொச்சை மிளகு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம உரப்பு மிளகாயே சேர்க்கல, மிளகு தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் மசாலா தூள் தேங்காயெல்லாம் நிறையா அரைச்சி கிரேவி மாதிரி கொஞ்சம் வச்சிங்கன்னா கூட சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.